நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஜுனைத் எம் ஹாரிஸ், வாசிப்பவர் பெரியசாமி சீதாராமன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார மையங்களை விற்பனை செய்யும் ஆயத்தம் எதுவும் இல்லை என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இன்று மேலும் 704 கோவிட் தொற்றாளர்கள் பதிவு. கோவிட் தொற்றுக்கு உள்ளான டாக்டர் நெவில் பெர்னாண்டோ இன்று காலமானார். விவசாயத்துறையில் நாட்டை தன்னிறைவு காண வைக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்கிறார் துறைசார் அமைச்சர். கோப் குழுவினால் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு அழைப்பு. சிரியாவின் தென்பகுதியில் இஸ்ரேல் மேற்கொண்டுள்ள ஆக்கிரமிப்பிற்கு சிரிய படையினர் இன்று பதில் தாக்குதல். பௌத்த போதனைகளுக்கு அமையவே தான் நாட்டை ஆட்சி செய்வதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பௌத்த சித்தாந்தம் அனைத்து மதங்கள் மற்றும் இனங்களின் சுதந்திரத்தை உறுதிப்படுத்துகின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு மற்றும் கடந்த பாராளுமன்றத்தினால் நியமிக்கப்பட்ட தேசிய பாதுகாப்பு தொடர்பான கண்காணிப்பு குழுவின் பரிந்துரைகளை கருத்தில் கொண்டு குற்றமிழைத்தவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இந்த குற்றச்செயலை திட்டமிட்டவர்களும் அதற்கு ஒத்துழைப்பு வழங்கியவர்களும் ஒருபோதும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாதென ஜனாதிபதி குறிப்பிட்டார். நாட்டின் பொருளாதார மையங்களை வெளிநாட்டவர்களுக்கு விற்க தயாரில்லை. வறுமை ஒழிப்பு, உள்நாட்டு தொழில் முயற்சியாளர்களை ஊக்குவித்தல் உள்ளிட்ட நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக தூய வினைத்திறனான அரச சேவை அவசியமாகும். எனினும் அரசு சேவையின் அனைத்து பதவிகளிலும் தீர்மானம் மேற்கொள்வதில் பலவீனம் காணப்படுகின்றது. தீர்மானம் எடுக்கக்கூடிய வரையறைக்குள்ளும் சிலர் தயக்கம் காட்டுகின்றனர். சரியான தீர்மானங்களை மேற்கொண்டு நாட்டிற்கு பணியாற்றும் அரச ஊழியர்களை பாதுகாக்க தேவையான சட்டம் வகுக்கப்பட்டு வருவதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இன்று காலை இடம்பெற்ற 73வது சுதந்திர தின வைபவத்தில் உரையாற்றும் போது அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். தாம் சிங்கள பௌத்த தலைவர் என்று கூறுவதற்கு ஒருபோதும் தயங்கப் போவதில்லை என தெரிவித்த ஜனாதிபதி நாட்டுக்கு பொருத்தமான தீர்மானங்களை மேற்கொள்ளத்தான் பின்னிற்கப் போவதில்லை எனவும் வலியுறுத்தினார். மினுவாங்கொட, பேலியகொட மற்றும் சிறைச்சாலை கோவிட் கொத்தணியின் எண்ணிக்கை 63,000 அண்மித்துள்ளது. இன்று இதுவரை 704 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். நாட்டில் குணமடைந்துள்ள கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 60,567 உயர்ந்துள்ளது. இன்றைய தினம் 684 பேர் வைத்தியசாலைகளிலிருந்து வெளியேறியிருப்பதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கோவிட்-19 வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகி IDH வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த டாக்டர் நெவில் பெர்னாண்டோ இன்று காலமானார். உயிரிழக்கும் போது இவருக்கு 89 வயது. நெவில் பெர்னாண்டோ வைத்தியசாலையின் ஸ்தாபரான இவர் 1977 ஆண்டு இடம்பெற்ற பொதுத் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் கீழ் போட்டியிட்டு பாராளுமன்றத்திற்கு தெரிவானமை குறிப்பிடத்தக்கது. விவசாயத்துறையில் நாடு தன்னிறைவு காணும் தேசிய நடவடிக்கைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே தெரிவித்துள்ளார். நாட்டின் பாவனைக்கு தேவையான மரக்கறி மற்றும் பழ வகைகள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட வேண்டும். இதன் மூலம் வெளிநாடுகளுக்கு எடுத்துச் செல்லப்படும் பணத்தை சேமித்து விவசாயிகளையும் நுகர்வோரையும் பாதுகாக்க முடியும். நாட்டின் வெங்காய தேவையில் 78% இறக்குமதி செய்ய நேர்ந்துள்ளமை ஒரு முக்கிய பிரச்சனையாகும். இதற்காக வருடாந்தம் 12 முதல் 15 பில்லியன் ரூபாய் செலவிடப்படுவதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை எதிர்வரும் 12ஆம் தேதி கோப் குழுவின் முன் அழைக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் சிறுவர் துஷ்பிரயோக நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் வேலைத்திட்டம் தொடர்பான விசேட கணக்கறிக்கை குறித்து அங்கு கலந்துரையாடப்படும் என கோப் குழுவின் தலைவர் பேராசிரியர் சரித்த ஹேரத் தெரிவித்துள்ளார். சிறுவர் துஷ்பிரயோகத்துடன் சம்பந்தப்பட்ட தேசிய தரவு கட்டமைப்பொன்று இதுவரை உரிய முறையில் முன்னெடுக்கப்படாமை மற்றும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு கொள்கை முன்னெடுக்கப்படாமை குறித்து அங்கு விசேட கவனம் செலுத்தப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள்.
ஒரே இலங்கையர்களாக எமது முன்னோர்கள் வென்றெடுத்த சுதந்திரத்தை பாதுகாப்பது கடமை என்றும் சகல இனத்தவர்களுக்கும் அது சாரும் என்றும் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் IA கலிலுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இலங்கையின் தேசிய சுதந்திரம், தேசிய கொடி உட்பட சுதந்திர நாடொன்றை கட்டி எழுப்புவதற்கு சகலரும் முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்கியுள்ளார்கள். பிளவுபடுவதற்கு பதிலாக இலங்கையர் என்ற தனித்துவ அடையாளத்தோடு இணைந்து பணியாற்றுவதன் மூலம் நாட்டுக்கான வெற்றிகளை இலகுவாக அடைய முடியும் என்றும் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் IA கலிலுர் ரஹ்மான் வலியுறுத்தினார். 73வது சுதந்திர தின நிகழ்வு பற்றி அவர் எமது நிலையத்திற்கு கருத்து தெரிவித்தார். துறைமுகத்தின் முனையம் அபிவிருத்தி செய்யப்படுவது என்பது நாட்டிற்கு லாபம் பெறும் செயற்திட்டமாகும் என கொழும்பு பல்கலைக்கழக பேராசிரியர் லலிதஸ்ரீ குணருவன் தெரிவித்துள்ளார். இந்த செயற்திட்டத்தின் மூலம் பெருந்தொகை வெளிநாட்டு செலாவணி நாட்டிற்கு கிடைப்பதாக அவர் தேசிய வானொலிக்கு தெரிவித்தார். பாவனைக்குதவாத பஸ் வண்டிகளை நூலகமாக மாற்றியமைக்கும் வேலைத்திட்டத்தின் 2ஆம் கட்டம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுகிறது என நூலக மற்றும் ஆவண சேவைகள் சபையின் தலைவர் சொனால குணவர்தன தெரிவித்துள்ளார். 20 புதிய நூலகங்கள் இந்த மாதத்திற்குள் அமைக்கப்படும் என அவர் குறிப்பிட்டார். சேதன பசலையை பயன்படுத்துவதன் மூலம் உள்நாட்டு தொழில் முயற்சியாளர்களை பலப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக ராஜாங்க அமைச்சர் மொஹான் சில்வா தெரிவித்துள்ளார். உரிய தரத்துடன் கூடிய சேதன பசலைகள் அதன் உற்பத்திக்கான ஒரு வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. சேதன பசலை உற்பத்தியாளர்களுக்கு புதிய தொழில்நுட்ப முறைகளை அறிமுகப்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். வது தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு கடற்படையின் திறமைகளை வெளிப்படுத்தும் கண்காட்சி இன்று ஆரம்பமானது. எதிர்வரும் 7ஆம் திகதி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை காலி முகத்திடலில் நடைபெறும். கடற்படையின் கப்பல் மற்றும் சுழியோடி கப்பல்களின் பங்கேற்புடன் இந்த கண்காட்சி இடம்பெறும். கடல் மற்றும் தரை மார்க்கத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத நடவடிக்கைகளை நிறுத்துவதற்காக கடற்படையினர் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்துவது இதன் நோக்கமாகும் என கடற்படையின் மேற்கு கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் மெரில் சுதர்சன தெரிவித்துள்ளார். மினுவாங்கொட, பேலியகொட மற்றும் சிறைச்சாலை கொய்கொத்தனியின் எண்ணிக்கை 63,000 அண்மித்துள்ளது. இன்று இதுவரை 355 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். நாட்டில் குணமடைந்துள்ள கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 60,567 உயர்ந்துள்ளது. வீடுகளுக்குள் புகுந்து தங்க ஆபரணங்களை திருடி வந்த ஒருவர் இன்று மாலை கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். கைது செய்ய சென்றபோது சந்தேக நபர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ள நேர்ந்ததாக அவர் குறிப்பிட்டார். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. இலங்கையின் தேசிய மரபுரிமைகளை சரியான முறையில் தீர்மானிப்பதற்கான யோசனை பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிடம் முன்வைக்கப்பட்டுள்ளது. தேசிய மரபுரிமைகளை தீர்மானித்தல் மற்றும் இனம் காண்பதற்கு பொருத்தமான முறையொன்றை வகுக்க நியமிக்கப்பட்ட புத்திஜீவிகள் குழு தமது இடைக்கால அறிக்கையை பிரதமரிடம் கையளித்துள்ளது. இதில் உள்ளடங்கியுள்ள விடயங்கள் தொடர்பில் பொதுமக்களின் கருத்துக்கள் கோரப்பட உள்ளன. இந்த விடயங்கள் எதிர்வரும் திங்கட்கிழமை வெளியாகும் பத்திரிகைகளில் பிரசுரிக்கப்படும். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு கொழும்பிலிருந்து நிட்டம்போ, வரக்காபொல, கேகாலே ஆகிய நகரங்களுக்கான நேரடி பஸ் சேவைகளை அதிகரிக்குமாறு பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இந்த நகரங்களுக்கான நேரடி பஸ் சேவை போதிய அளவில் இல்லாமையினால் தாம் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்குவதாக பயணிகள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். இது பற்றி உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்பது பயணிகளின் கோரிக்கையாகும். உங்கள் கவனத்திற்கு
பீப்பிள்ஸ் லீசிங் புரட்சியுடன் இணையுங்கள். மகத்தான வட்டி குறைப்புடன் இணையற்ற லீசிங் தவணைகள். விவரங்களுக்கு அருகில் உள்ள பீப்பிள்ஸ் லீசிங் கிளைக்கு வாருங்கள் அல்லது அலைங்கள் 0112 பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். உலகச் செய்திகள் அனுசரணை வழங்குவோர் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். சிரியாவின் தென்பகுதியில் இஸ்ரேல் மேற்கொண்டுள்ள ஆக்கிரமிப்பிற்கு சிரிய படையினர் இன்று பதில் தாக்குதல் நடத்தியுள்ளனர். கோலான் குன்றுகளிலிருந்து இஸ்ரேல் படையினர் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் பல பொருட்களுக்கு சேதம் ஏற்பட்டிருப்பதாக சிரிய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. பல ஏவுகணைகளை தடுத்து நிறுத்தியிருப்பதாகவும் பதில் தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் சிரிய இராணுவ தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2018ஆம் ஆண்டு நாடு கடத்தப்பட்ட எதிரணி குழு ஒன்றின் மீது குண்டு தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக கூறப்படும் ஈரானிய ராஜதந்திரி அசதுல்லா அசாதியை பெல்ஜியம் நீதிமன்றம் குற்றமிழைத்தவராக பிரகடனப்படுத்தியுள்ளது. இவருக்கு 20 வருட சிறை தண்டனை வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பீப்பிள்ஸ் லீசிங் புரட்சியுடன் இணையுங்கள். மகத்தான வட்டி குறைப்புடன் இணையற்ற லீசிங் தவணைகள். விவரங்களுக்கு அருகில் உள்ள பீப்பிள்ஸ் லீசிங் கிளைக்கு வாருங்கள் அல்லது அலைங்கள் 0112 பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். அபிவிருத்தி செய்திகள். சௌபாக்கிய இல்லம் வேலை திட்டத்தின் கீழ் வறிய வீடற்ற சமுர்தி பயனாளிகளுக்கு வீடுகளை நிர்மாணித்துக் கொடுக்கும் திட்டத்தின் கீழ் சமுர்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் நிதி உதவியுடன் அக்கரைப்பட்டு பிரதேச செயலக பிரிவில் நிர்மாணிக்கப்பட்ட வீடுகளை கையளிக்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. அக்கரைப்பட்டு பிரதேச செயலாளர் MSM ரசான் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு பயனாளிகளிடம் வீடுகளை கையளித்தார். அபிவிருத்தி செய்தி கேட்டீர்கள். விளையாட்டுச் செய்திகள். இலங்கை உதைப்பந்தாட்ட அணி இந்த வருடம் எதிர்கொள்ளும் முதலாவது சர்வதேச போட்டி அடுத்த மாதம் 25ஆம் தேதி இடம்பெறும் என உதைப்பந்தாட்ட சங்கத்தின் தலைவர் ஜஸ்வர் உமர் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து அணி இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறது. இந்த சுற்றுப்பயணத்தில் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் 4 டெஸ்ட் போட்டிகள் மற்றும் 5 T20 போட்டிகள், 3 ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் விளையாடவிருக்கின்றன. முதலாவது டெஸ்ட் போட்டி நாளை சென்னையில் ஆரம்பமாக உள்ளது. விளையாட்டுச் செய்திகள் கேட்டீர்கள். வர்த்தக செய்தி. அரசாங்கத்தின் அபிவிருத்தி திட்டத்துடன் இணைந்ததாக மக்கள் வங்கி வனிதா சவி என்ற மகளிர் கடன் திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது. சிறிய அளவிலான வர்த்தக முயற்சிகளில் ஈடுபடுவோருக்கும் புதிய வர்த்தக முயற்சி ஆரம்பிக்க விரும்புவோருக்கும் உதவி செய்வது இந்த கடன் திட்டத்தின் நோக்கமாகும். இதன் கீழ் 5 லட்சம் ரூபாய் என்ற உச்ச வரம்பிற்கு உட்பட்டவாறு கடன்களை பெற்றுக் கொள்ளலாம். வர்த்தக செய்தி கேட்டீர்கள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. பிசினஸ் டீல்ஸ் எல்லாம் இப்போ சிம்பிள். ஒரு சில டாப்ஸே போதும். எப்போதும் செலுத்த எல்லோரும் கனெக்டட். சிறந்த டிஸ்கவுண்ட்ஸ் LOLC ரியல் டைம். பரிவர்த்தனைக்கு மேலதிக கட்டணங்கள் இல்லை. கவர்ச்சிகரமான வட்டி விதத்துடன் பல்வேறு நன்மைகள். LOLC ஃபைனான்ஸ் ரியல் டைம் ஆப்பினை உடன் டவுன்லோட் செய்யுங்கள். LOLC சேமிப்பு கணக்கிடமிருந்து. சேதன பசலை பயன்படுத்துவதன் மூலம் உள்நாட்டு தொழில் முயற்சிகளை பலப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக ராஜாங்க அமைச்சர் மொஹான் சில்வா தெரிவித்துள்ளார். ஐயோ என்னப்பா இவங்க போக மாட்டேங்கிறாங்களே. ஏய் அந்த வாகனம் ராஜா அண்ணே. தம்பி என்ன அவசரமா? இல்ல அண்ணே, இப்ப காசு தான் அவசரம். உண்மையாவா? காசு அவசரம்னாலும் தம்பி அவசரப்படாதீங்க. எந்த ஒரு LOLC ஃபைனான்ஸ் கிளையிலும் 3 வீல் புத்தகத்தை வச்சு காசை வாங்கி கொள்ளுங்க. LOLC ஃபைனான்ஸ் வீல் புத்தகத்துக்கு கேஷ், 3 வீல் புத்தகத்துக்கு உடனடியாக கையில் கேஷ். காலநிலை அறிக்கை. ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு, அம்பாறை, ஹம்பாந்தோட்டை, மாத்தளை, நூரெலி ஆகிய மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. சபரகமு மாகாணத்திலும் களுத்துறை, காலி, மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம். சில இடங்களில் 50 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி காணப்படும் என திணைக்களம் விடுத்திருக்கும் வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
நாட்டின் பொருளாதார மையங்களை விற்பனை செய்யும் ஆயத்தம் எதுவும் இல்லை என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இன்று மேலும் 704 கோவிட் தொற்றாளர்கள் பதிவு. கோவிட் தொற்றுக்கு உள்ளான டாக்டர் நெவில் பெர்னாண்டோ இன்று காலமானார். விவசாயத்துறையில் நாட்டை தன்னிறைவு காண வைக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்கிறார் அத்துறைசார் அமைச்சர். கோப் குழுவினால் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு அழைப்பு. சிரியாவின் தென்பகுதியில் இஸ்ரேல் மேற்கொண்டுள்ள ஆக்கிரமிப்பிற்கு சிரிய படையினர் இன்று பதில் தாக்குதல். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.